என்னால 2014 இருந்து 2024 வரை மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் செஞ்சதுன்னு பட்டியலிட முடியும். ஆனா நீங்க கூட்டணியில இருந்த 20 ஆண்டுகள், ஏறக்குறை 20 ஆண்டுகள் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்கன்னா ஒன்னும் பதில் சொல்ல முடியாது முதலமைச்சர் அவர்களால். நான் இன்னைக்கே சவால் விடுறேங்க. நான் என்டிஏ அரசாங்கத்துல என்னென்ன தமிழகத்திற்கு செஞ்சோன்னு அடிப்படை கட்டமைப்பில் இருந்து, வந்தே பாரத் ட்ரெயின்ல இருந்து, மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்ததில் இருந்து என்னால பட்டியலிட முடியும். யூபி அரசாங்கத்துல நீங்க 5 அமைச்சர் வச்சுட்டு என்ன செஞ்சீங்கன்னு முதல் நான் கேக்குறேன். சும்மா காலையில ஆரம்பிச்சு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு. நான் கேக்குறேன், திடீர்னு முதலமைச்சரை கனவுல அவங்க ஆட்சியில இருக்கும்போது அது மத்திய அரசு, பிஜேபி ஆட்சியில இருந்தா அது ஒன்றிய அரசு. திடீர் காலையில இருந்து மக்களுக்கு சலிச்சு போச்சுங்க. நேற்று கிறிஸ்துமஸ் விழாவிலையும் பாஜக ஒன்றிய அரசு, இன்னைக்கு காலையில திருநெல்வேலியில போய் அங்கேயும் ஒன்றிய அரசு. நீங்க என்னதான் மக்கள் நீங்க சொல்ல 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 எவ்வளவு ஒன்றிய அரசை பார்த்து மிரண்டு போய் இருக்கிறீர்கள் என்று நன்றாக தெரிகிறது. எல்லாத்துக்கும் மேல திருப்பரங்குன்றங்க. திருப்பரங்குன்றத்தில் ஒரு பூரணச்சந்திரன் இன்னைக்கு உடல் முழுவதும் தீக்கொளித்து அவரை பத்தி மோசமாக சமூக வலைதளங்கள்ல பதிவிடுறீங்க. ஒருத்தர் கேட்கிறாரு, தமிழ்நாடு முழுசா பத்தி எரியுதான்னு கேட்கிறார். பத்தி எரியணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் இந்துக்கள்ங்க. இந்துக்கள் நாங்க அமைதியா அவங்க இருந்து ஓட்டுல காமிக்க போறாங்க. மற்றவர்கள் பத்தி எரிஞ்சதுன்னா பாத்தீங்களா 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 மதவேற்றை ஏற்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்காக நாங்க வருத்தப்படுகிறோம். பூரணச்சந்திரன் மாதிரி இன்னும் பல உயிர்கள் போகக்கூடாது என்று நினைக்கிறோம். ஆனா திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்றும் உரிமையை நாங்கள் பெறுவோம் என்பதை நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். இன்னைக்கு அங்க கந்தூரி விழாக்கு கொடியேத்துறீங்க. அதை தடுத்தாங்களா இந்துக்கள்? எங்கேயாவது தடுத்தாங்களா? தடுக்கல. ஆனா விளக்கு தூணை தடுக்கிறீங்க. ஆக இந்துக்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் வேற்றுமை ஏற்படுத்துவதே முதலமைச்சர் தாங்க. சேர்ந்துட போறாங்களே, சேர்ந்துட்டா நாம சோர்ந்து போயிருவோமேன்னு சேர்ந்துடக்கூடாதுன்னு நான் பீட்டர் அல்போன்ஸ கேக்குறேன். சொல்றாரு அங்க எரிச்சாங்க இங்க எரிச்சாங்கன்னு. நீங்க சிக்குகளை இந்திரா காந்தி கொலை உண்ட உடனே என்ன பண்ணீங்க? நீங்க அங்க ஏன் இலங்கை தமிழர்கள் என்னங்க நீங்க செஞ்சீங்க? இலங்கை தமிழர்கள் எரித்து கொல்லப்பட்ட போது நீங்க ஆட்சியில இருந்து என்ன செஞ்சீங்க? அதனால இன்னைக்கு நாடு பாதுகாப்பாக இருக்கிறது.